ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது போன வாரம் வந்த ஜாதகம். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இது பெரியவரோட ஜாதகம். தம்பிக்கும் வாரிசு இல்லை, குழந்தை இல்லை. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க, தங்கச்சியும் கல்யாணம் இல்லை. கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை இல்லை. இது பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷமாக ஆகிடுது, கல்யாணம் ஆகிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் கொடுத்துனா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் கும்பம். அதிபதி யாருன்னா சனி பகவான் 11 லாபத்தில் இருந்தாலும் ஏஎல்பிக்கு 5ஆம் அதிபதியான புதன் ஒரு 7ல் போய் நல்லா இருக்கார். இருந்தால் கூட அது 7ஆம் அதிபதி அப்படின்ட்டு தன்னோட மனைவி ஸ்தானம் எடுத்துக்கலாம். அதுக்கு 5ஆம் அதிபதியான குரு அந்த வீட்டுக்கு 8ல், ஏஎல்பிக்கு 6ல் இருக்கிறது அந்த சூழலை உருவாக்கலை அப்படின்னு சொல்லலாம். தம்பிக்கு எடுத்தோன்னு வச்சிங்கனாக்கா 3ஆம் அதிபதி 3 தம்பின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் 2ல் அருமையாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அருமையாக இருந்தாலும் 5ஆம் பாவதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனாக வந்துடுவார். சூரியன் நல்ல அமைப்பில் இருக்குது, செவ்வாயோட பார்வையும் இருக்குது. நல்ல அமைப்பு இருந்தாலும் அது 7ஆம் அதிபதி யாருனாக்கா சுக்கிரனாக வருவார். சுக்கிரனாக தன்னோட 5ஆம் பாவத்துக்கு அந்த சுக்கிரன் சனி, 5ஆம் பாவன்றது சனி, அதாவது 7ஆம் எடுத்துலாம். 5ஆம் பாவம் அது குழந்தை எதிர்பாலினத்துக்கு, குழந்தைய சனி பகவான். அந்த சனி பகவான் சுக்கிர பகவானுக்கும் 6-8 இருக்குது. ஸோ அங்கே வாய்ப்பை ஏற்படுத்தி தரல அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2வது தங்கச்சி 5ஆம் இடம் 5ஆம் பாவம் 2வது தங்கச்சின்னு எடுத்துக்கலாம். புதன் அதிபதியாக வந்துடுறாரு. புதனுக்கு 5ஆம் இடம் யாருன்னா சுக்கிரன், துலா ராசி. துலா அதிபதியாக சுக்கிரன் 2லேயே நல்லா இருந்தார் எடுத்துட்டாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7ஆம் வீடை பார்க்கணும். ஏன்னா 2 பேர் சேர்ந்ததானே குழந்தை பிறக்கும். ஸோ புதனுக்கு 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு லக்னமாக வரும். தனுசுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான், அந்த வீட்டுக்கு 8ல் போய் உட்காந்துருக்காரு. ப்ளஸ் 5ஆம் இட அதிபதி செவ்வாய் 6ல் போய் உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே ஸ்திரத்தன்மை இந்த இடத்துல இல்லை. 3 பேருக்கும் பார்த்தாலும் வம்சவருத்தி இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, அது ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். உயர்நிலை வகுப்பு படித்தவங்க ஏன் அந்த ரீசன்றது புரியும். பொதுவாக அதிபதியை வச்சு பெரியவரோட ஜாதகம், தம்பியோட ஜாதகம், தங்கச்சியோட ஜாதகம் 3 அனலைஸ் பண்ணாலும் 5ஆம் பாவம் கெட்டு இருக்குது அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதனால் இந்த ஏஎல்பி வாழ்க்கை கல்வி எல்லோரும் படிக்கலாம். மாதம் கிளாஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஏஎல்பி ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுங்க, நம் வாழ்க்கை நம் கையில். யாரோடையும் போய் ஜாதகம் பார்க்க வேண்டாம், நம்மளே பொதுவாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் இன்னொருத்தர் பார்க்கணும், நம்மளே பார்க்கலாமே, அந்த முயற்சியை பண்ணலாம். காலையில் 4 to 6 கிளாஸு. ஸோ யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. ஆஃபீஸ் போகணும் வரணும், வண்டி டிஸ்டர்பன்ஸு அரியாக போகணும்னா கிடையாது. 4 hour கிளாஸு அட்டன் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வெறும் அதிபதி வச்சு நம்ம ஈஸியாக பலன்னு சொல்லிடலாம். ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, கஷ்டப்பட அவசியம் கிடையாது. அது மாற்று வழிகள் நிறைய இருக்குது. அதை நம்ம ஈஸியாக பயன்படுத்திட்டு போகலாம் அப்படின்றது பொது உடை மூர்த்தி ஐயாவோட கருத்து. அது எல்லோரும் கற்றுக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கை கல்வியை பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.